Hi students, அனைவருக்கும் வணக்கம். Previous வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா DFT பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதே டாபிக்க பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். பட் இந்த ப்ராப்ளம்ல some difference இருக்கும். அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. Find the DFT of the causal 3 sample averager x of n is equal to 1/3 for 0 less than or equal to n less than or equal to 2. So இதுதான் problem. So previous problemல நான் என்ன பார்த்தோம் அப்படினா இந்த sequence கொடுத்துட்டாங்க. So sequence வந்து நமக்கு டைரக்டாவே ப்ராப்ளம்ல கொடுத்ததனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா n is equal to 4 ன்னு எடுத்துட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ரேஞ்ச் மினிமம் வேல்யூ டு மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்திருக்காங்க. So இதில இருந்து ப்ராப்ளம் எப்படி ப்ரோசீட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். So first நம்ம என்ன பண்ணனும் அப்படினா h of n கொடுத்திருக்காங்க. So அப்போ DFT of h of n. So இதோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா h of k ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ h of k க்கு ஃபார்முலா என்ன? summation n is equal to 0 summation n is equal to 0 n minus 1 h of n into e power minus j 2 pi nk divided by n. ஓகேங்களா? So next இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். K value varies from 0, 1, 2 up to n minus 1. Okay, இது ஃபார்முலா. ஓகேவா? கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு இங்க h of n ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1/3. சோ இந்த 1/3 எதுல இருந்து எது வரைக்கும் n ஓட வேல்யூ 0 ல இருந்து 2 வரைக்கும். கரெக்ட்டா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா summation n is equal to 0 n minus 1 இது அப்படியே நான் வச்சுக்கிறேன். I'm not இங்க நான் வந்து என்ன பண்ண போறது இல்ல என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறது இல்ல. சரியா? சோ இந்த h of n மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சோ 1/3 e power minus j 2 pi nk divided by n. ஓகே? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த 1/3 வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டு இந்த சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். சோ இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க e power minus j 2 pi into n ங்கற இடத்துல 0 போட போறீங்க. ஓகேவா? சோ k divided by capital N. சோ anything power 0 1 அது உங்களுக்கு நல்லா தெரியும். இத அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அடுத்து என்ன பண்றோம் e power minus j 2 pi n ஓட வேல்யூ 1. சோ அப்போ 2 pi k divided by n. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படினு சொன்னீங்க e power minus j 2 pi n ங்கற இடத்துல 2 ன்னு வரும். So into k divided by n. மேடம் ஏன் நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இதுல டவுட் வரும். கண்டிப்பா டவுட் வரும். ஏன் மேடம் நீங்க இதுல ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்க எனக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 0 ல இருந்து 2 வரைக்கும். சப்போஸ் 0 1 2 அவ்வளவுதான். அப்ப டோட்டலா நம்ம என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் 0 க்கு என்ன வேல்யூ 1 க்கு என்ன வேல்யூ 2 க்கு என்ன வேல்யூ அதுதான் கண்டுபிடிக்கணும். சோ இது 0 இது 1 இது 2 இதோட ஸ்டாப் பண்ணு. இதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண கூடாது. சரிங்களா? இங்க ஸ்டாப் பண்ணி முடிச்சணும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் 1/3. சோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் anything power 0 1 அப்ப இங்க 1 ன்னு போட்டாச்சு. கரெக்ட்டா? அடுத்து நான் என்ன பண்றேன் e power minus j 2 pi k divided by n. சோ அடுத்து இங்க என்ன பண்றோம் plus e power 2 into 4 2 into 2 நமக்கு 4 ஆயிரும் minus j 4 pi k divided by n ன்னு வரும். ஓகேவா? so this is equal to h of k. so இதுதான் நம்மளோட 2 மார்க்குக்கான ஆன்சர். மேடம் இல்ல நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணனும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு e power θ ல இருக்கு that is minus θ இங்க e power minus θ ன்னு இருக்கு. இத நீங்க என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணி இல்ல மாடிஃபை பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்லயும் கொண்டு போலாம். அது தேவையில்லை. 2 மார்க்ங்கறப்ப நீங்க இதோட ஸ்டாப் பண்ணா போதும். மேபி இத வந்து உங்களுக்கு 6 மார்க்ஸ்லயோ இல்ல 4 மார்க்ஸ்லயோ கேட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.